அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த சந்திரா நம்ம சாமுண்டீஸ்வரிய தூண்டி விடுறாங்க. அதாவது அந்த மயில் ஹோட்டல் திறக்க கூடாது, நம்ம ரேவதியும் கார்த்திகைக்கு பைக்கு வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாங்க. இதை கேட்ட நம்ம சாமுண்டீஸ்வரி கோபத்துல பொங்கி எழுறாங்க. அததான் ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறோம். அதுக்கும் முன்னால சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திராவிட்ட போன் போட்டு அந்த சிவனாண்டி சொல்லிட்டான். அதாவது சந்திரா, அந்த வீட்டுல என்ன நடக்குது, அந்த மயில் பைய ஒரு ஹோட்டல் திறக்க போறான். அதாவது அவன் ஒரு சோசியேட்ட நாள் குறிச்சி வாங்கினதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே, நீங்க என்ன சொல்றீங்க? அந்த மயில் ஹோட்டல் திறக்கிறது எங்க வீட்டுல எங்க அக்காளுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த பைய ஹோட்டல் திறக்கவே கூடாது, அவனை எப்படியாவது லாக் பண்ணணும், அந்த ஹோட்டலை திறக்க விடாம பண்ணணும் அவனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்டு சந்திரா தூண்டி விடுறான். அக்கா, இந்த வீட்டுல உனக்கு தெரியாம நிறைய நடக்கு. அதாவது இனிமேல் இந்த வீட்டுல நீ என்ன எடுக்கிறியோ அதாங்க முடிவா இருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா அந்த மயில் பைய நமக்கு தெரியாம தனியா ஒரு பிசினஸ் பண்றான். உன்கிட்ட கூட அதை சொல்லலாமே. அதாவது அவன் ஒரு ஹோட்டல் திறக்க போறானோ, இதுக்கெல்லாம் அவனுக்கு பண உதவி செஞ்சது அந்த டிரைவர் பையன் தான். அந்த டிரைவர் பையன் தான் அவனுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்கான். அதாவது அவன் இப்படி ஒவ்வொருத்தருக்கா ஹெல்ப் பண்ணி அவங்க சைடு எல்லாத்தையும் இழுக்கிறதுக்கு பாத்துக்கிட்டு தான் உன்னைய தனி மரமா ஆக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கான் அவன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே கோபத்துல பொங்கி எழுந்தாங்க. அதாவது சந்திரா அதை பார்த்துக்கிட்டு, சூப்பர், எங்க அக்கா பயங்கரமா கோவப்படுறா, கூட கொஞ்சம் தூண்டி விடுவோம் அப்படின்னுக்கிட்டு, அக்கா இந்த ஹோட்டல் மட்டும் அந்த பையன் திறந்துட்டான்னா பிற அவனை நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அதனால எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணுங்க. அது மட்டும் இல்ல, உன் பொண்ணு ரேவதி கல்யாண நாள் வருதுண்டு அந்த டிரைவர் பையலுக்கு பைக் வாங்கி கொடுக்க போறானா, அதையும் நம்ம தடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டாங்க. இது நடக்கவே கூடாது அப்படின்னுக்கிட்டு. அதாவது பாத்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டு எபிசோட் நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.